ஹலோ ஹாய் வெல்கம் டு எஸ்கே கார்டன் அண்ட் வ்ளாக்ஸ். இன்றைக்கான வீடியோ கோழிகள் தாங்க. ஆல்ரெடி நான் போட்ட கோழி வீடியோ என்ன ஆச்சுன்னா ஒரு காப்பிரைட் மெசேஜ் ஒன்று வந்தது, அதனால் அதை டெலீட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் திருப்பி அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் இப்போ கோழிகள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு. இதோட புருவத்தை பாருங்கள், இப்படி இருக்குது பாருங்கள். இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த கோழி ரொம்ப ஸ்லோ மோஷனில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு கார் வருதுன்னா அதுக்கு முன்னாடி இது ஸ்லோ மோஷனில் போகுது, காரும் பின்னாடி ஸ்லோ மோஷனாக ஓட்டிகிட்டு போகிறாங்க. அது பார்க்கவே சிரிப்பாக இருந்தது. இப்போ இந்த கோழியை அந்த ப்ரௌனியை பயங்கரமாக கொத்துதுங்க, விடவே மாட்டுது. எங்கே பார்த்தாலும் அந்த அந்த சேவலை பிடிச்சி கொத்தி கொத்தி விட்டுருது. இந்த கோழி பேர் பீச். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, பல்லாவர சந்தையில் வாங்கியிருந்தோம். அதில் 7 கோழியில் 6 சேவல், ஒரே ஒரு பெட்டை கோழி. அந்த ஒரே ஒரு பெட்டை கோழி இதுதாங்க. இது பேர் பீச். அது கொண்டையில் பாருங்கள், இது ஒரு பேன் மாதிரி இருந்தது, கோழி பேன். இது பேர் ப்ரௌனி. இந்த ப்ரௌனியை தாங்க இந்த ஜம்போ கொத்திகிட்டே இருக்குது. இப்போ ப்ரௌனி வீட்டுக்குள்ளேயே வரமாட்டுது. டெய்லி நாங்கள் தான் போய் கூப்பிட்டுட்டு வரோம். மற்ற எல்லா கோழியும் வீட்டுக்கு கேட்டு தர தான் உள்ளே வந்துடுது. இந்த கோழி மட்டும் வரவே மாட்டுது. அது முகத்தெல்லாம் பாருங்கள், எவ்வளோ வண்டு பிடிச்சி வச்சுருக்கு முகம் ஃபுல்லாக. இதுதான் கிரேங்க. இது முரட்டு சிங்கிள், அடங்கவே மாட்டான் இவன். எங்கேயாவது நிற்கிதா பாருங்கள், எல்லா கோழியும் நின்றுச்சு, இது மட்டும் நிற்காது. என் பையன் என் கோழினாலே பயந்து ஓடிடுவான். இப்போ கோழிங்களை பிடிச்சி அமைக்கி தூக்கிட்டு வரான். அவ்வளோ பயம் போயிடுச்சு இப்போ நாங்கள் இங்கே வளர்த்த உடனே. எப்படி பார்க்குறான் பாருங்களேன். இப்போ பாருங்கள், இதுதான் நாங்கள் வாங்கின கடைசி ஒரு கோழி. இது கறி கடையில் தாங்க நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். இது ஒரு பெட்டை கோழி, நாட்டுக்கோழின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இதெல்லாம் அந்த மிஷின்லேயே பொறிச்சு அதெல்லாம் வளரலாம், அந்த மாதிரி கோழி டைப். இது அடாப்ட் ஆக ரொம்ப லேட்டாச்சு இந்த கோழிகளோட. இதுக்கப்புறம் இப்போ பரவாயில்லைங்க. இப்போ இதெல்லாம் ரொம்ப கிளவராக இருக்குது. எல்லாத்தோட பறந்து அதுவே வந்துடுது வீட்டுக்குள்ளே. பாருங்கள், ஈவினிங் 4 o'clock ஆகிடுச்சு. இவர் இப்போ கூவார். இப்போ அடுத்தது கூவினோடனே நாங்கள் கேட்டு திறக்கணும். அப்போ தான் பின்னாடியே வருவாங்க. அவங்களால பறக்க முடியாது ஜம்போவால். அதனால் இவர் ஜம்போவும் பீச்சும் பறக்க முடியாது. அதனால் இவர் கத்துவார். இந்த மாதிரி கத்தனோடனே நாங்கள் திறந்து விடணும் கேட்டு. பாருங்கள், இங்கே பாருங்கள், ஒரு கிட்டத்தட்ட ஒரு வீட்டில் வளர்க்குற நாய்கள்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்க இதுங்க. பாருங்கள், எல்லாம் லைன் பை லைனாக வருவாங்க. அந்த புதுக்கோழி பறக்கும், ஆனால் இன்றைக்கி பறக்கலை. இப்போது பாருங்கள், பின்னாடி பீச்சு வருவாங்க. பாருங்கள், பீச் பறந்து உள்ளே வந்த உடனே எல்லாம் உள்ளே வந்துடும். கேட்டை சாத்தணும், என்ன வேலை பண்ணுவாங்க பாருங்கள். இந்த கிரே என்ன பண்ணுவான்னு பாருங்கள். எல்லோரும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பறந்து வருவாங்க பாருங்கள். இப்படி தாங்க டெய்லியும் பண்ணுதுங்க. இவர் தான் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவார், நாங்களாம் வந்துட்டோம் கேட்டு தரங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்கெல்லாம் வந்துடுவாங்க உள்ளே. எங்களோட சிரிப்பு தாங்க வருது எங்களுக்கு இதுங்களை வளர்க்குறது. இப்போ சாப்பிடுவாங்க. சாப்பிட்ட உடனே கூண்டுக்குள்ளே போயிடுவாங்க. அது போகிறது கிடையாது, நாங்களே தான் உள்ளே போட்டு அடைக்கிறோங்க. அடுத்த வீடியோவில் நான் எப்படி கோழி குண்டு அமைச்சிருக்கேன்னு அந்த வீடியோவை நான் போடுறேன், பாருங்கள். இந்த ஜம்போ சாப்பிட்டா கூட யாரும் சாப்பிட மாட்டாங்க, கிரேலாம் சாப்பிடாது.
இவனை பாருங்களேன், ஒரு ரவுடி பையன் மாதிரி இருக்கான் இந்த ஜம்பு. இந்த கிரேவும் அந்த ப்ரௌனும் அடியாள் மாதிரி இருக்குங்க ரெண்டு. இதுதாங்க கோழிங்களுக்கான வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.